நட்சத்திரமா, பிளாக் ஹோல் நமது யூனிவர்ஸ் ஆரம்ப காலத்திலேயே உருவான ஒரு விசித்திரமான காஸ்மிக் ஆப்ஜெக்ட் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கண்டுபிடித்துள்ளது. ஆனால் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இது வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் போல தெரிகிறது. ஆனால் இதன் உள்ளே நடப்பது ஒரு பிளாக் ஹோல் போல இருக்கலாம். பிக் பேங்க்கு பிறகு யூனிவர்ஸ் இன்னும் மிகவும் இளமையாக இருந்த காலத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் உருவான சில மிகப்பெரிய காஸ்மிக் ஆப்ஜெக்ட்ஸ் இன்று நாம் அறிந்திருக்கும் நட்சத்திரங்களின் வழக்கமான விதிகளுக்கு சரியாக பொருந்தவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான பொருளைத்தான் JWST கண்டறிந்துள்ளது. விஞ்ஞானிகளின் கருத்துப்படி இதன் மையத்தில் ஒரு பிளாக் ஹோல் இருக்கலாம். அது சுற்றியுள்ள பொருளை மிக வேகமாக ஈர்த்து உண்ணும்போது அந்த பொருள் மிகவும் அதிகமான எனர்ஜி வெளியிடலாம். அதனால் தொலைவில் இருந்து பார்க்கும்போது ஒரு பிரகாசமான மிகப்பெரிய நட்சத்திரம் போல தோன்றலாம். இதுதான் இந்த டிஸ்கவரி மிகவும் ஃபேசினேட்டிங் ஆக மாற்றுகிறது. ஒரு நட்சத்திரம் போல தெரியும் பொருள் அதன் உள்ளே பிளாக் ஹோல் போன்ற ஒரு ஏஞ்சன் கொண்டிருக்க முடியுமா? இது உண்மையாக உறுதி செய்யப்பட்டால் ஏர்லி யூனிவர்ஸ் இல் மிகப்பெரிய பிளாக் ஹோல்ஸ் எப்படி இவ்வளவு வேகமாக உருவானது என்ற மிகப்பெரிய காஸ்மிக் மிஸ்டரிக்கு ஒரு புதிய க்ளூ கிடைக்கலாம். மேலும் இத்தகைய ஆப்ஜெக்ட்ஸ் தான் பின்னர் உருவான சூப்பர்மாசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆரம்ப விதையாக இருந்திருக்குமா என்ற கேள்வியையும் இது எழுப்புகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது இன்னும் ஒரு சயின்டிஃபிக் ஹைபோதசிஸ் தான். விஞ்ஞானிகள் JWST அப்சர்வேஷன்ஸ் மற்றும் எதிர்கால ஆய்வுகள் மூலம் இதன் உண்மையான நேச்சர் கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகின்றனர். ஒரு காலத்தில் யூனிவர்ஸ் இருளில் மறைந்திருந்த ஒரு மர்மத்தை இன்று மனிதர்கள் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலம் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். நட்சத்திரமா, பிளாக் ஹோல் அல்லது நாம் இதுவரை அறிந்திராத முற்றிலும் புதிய வகை காஸ்மிக் ஆப்ஜெக்ட் யூனிவர்ஸ் இன்னும் நமக்கு எத்தனை மர்மங்களை வைத்திருக்கிறது? இப்படிப்பட்ட மைண்ட் ப்ளோயிங் ஸ்பேஸ் மற்றும் பிசிக்ஸ் டிஸ்கவரிஸ் தமிழில் தெரிந்து கொள்ள